இந்த வருட ஆரம்பத்திலே இந்த சுடலையினை புதிய தகன மேடை அமைப்பதற்காக என்னுடைய அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான சபையானது பிரதேச சபையிடம் வேண்டுகோள் விடுத்து அதன் அடிப்படையில் பிரதேச சபையானது இந்த வேலை திட்டத்துக்காக 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு புதிதாக தகன மேடை அமைக்கின்ற போதுதான் இந்த அடிக்கல் அத்திவாரம் நாட்டுகின்ற போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. எச்சங்கள் எவ்வாறு இங்கே வந்திருக்க மாட்டேங்க? நிச்சயமாக இது தகனம் செய்யப்பட்ட எச்சங்கள் அல்ல, செயற்கை முறையிலே அல்லது மனிதர்களால் கொண்டு வரப்பட்டு தான் இங்கே ஏதோ ஒரு நிகழ்வு நடந்ததாக நாங்கள் ஐயப்படுகிறோம். ஏனென்றால் குறிப்பாக 95, 96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த குறித்த செம்மணி பகுதியான இந்த அரியாலையினுடைய செம்மணி பகுதியிலே 600க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பாலியல் வல்லுறவுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக நாங்கள் கூறவில்லை. இதனுடைய ஒரு குற்றத்துடன் தொடர்பட்ட செல்வரத்ன ராஜபக்ச என்ற பிரதான குற்றவாளியார், அதாவது கிருஷாந்தி படுகொலையில் தொடர்பட்ட மிக பிரதான குற்றவாளியானது அவர் நீதிமன்றத்தில் கூறியதற்கமைய இங்கே பல மனித புதைகளில் இருக்கலாம் என அஞ்சுகின்றோம். அதன் அடிப்படையான ஒரு இதாக இது இருக்கலாம் என்றால் இது இராணுவத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தபடியால் 2011 வரை அவ்வாறு இருக்கலாம் என நாங்கள் ஐயம் வருகிறோம். ஆகவே இது தொடர்பாக ஒரு நீதியான சட்ட ரீதியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இன்றைய செயற்பாட்டின் என்ன கூறப்படுகிறது? அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முதல் நான் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் குற்றப்பிரிவில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இன்று கௌரவ நீதவான் அவர்கள் இங்கு வருகை தந்து இதனுடைய வெளி தோற்றத்தன்மையை அவதானித்து அதன் அடிப்படையில் வைத்திய சட்ட அதிகாரி இதனுடைய காணப்பட்ட எலும்பு எச்சங்களை கொண்டு சென்றுள்ளார். அது மனித எச்சங்களாக பகுப்பாய்வின் உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் இதை சுற்றி ஒரு ஸ்கேனிங் செய்யப்பட்டு அந்த முதலாவது நடவடிக்கையாக ஸ்கேன் செய்யப்பட்டு அதனுடைய நிலத்தின் எவ்வளவு எலும்பு எச்சங்கள் இருக்கின்றன என்று அவதானித்த பின்னர் இதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக கூட்டம் நடைபெற்று நிதி ஒதுக்கப்பட்ட பின்னர் தொடர்ந்து இது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என கூறியுள்ளார். இந்த ஸ்கேன் அது வைத்திய அதிகாரியினுடைய ரிப்போர்ட்டுக்கு பின்னரே இந்த நடவடிக்கை நடைபெறுமாக கூறப்பட்டுள்ளது.